வந்திருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் வந்துவிட்டார். நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தலைவர் இதோ உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் காலையிலிருந்து நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே பங்கேற்று யாத்திரையினுடைய நிறைவு பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் நிறைய பேர் குடியரசு தினம் நாள் உங்கள் அனைவருக்கும் முதல்ல இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய குழந்தை செல்வங்கள்லாம் காலையிலிருந்து எல்லாருமே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவிலிருந்து ஒரு வேடம் அணிந்து கடைசி கட்டத்தில் அந்த வெயில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை செல்வங்களுக்கு எங்களுடைய சிறப்பு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, வரலாற்று சிறப்பு மிக்க பண்ருட்டி மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். தமிழகத்தில் ஜூலை 28 ஆரம்பித்த இந்த பயணம் படிப்படியாக மெதுமெதுவாக ஒரு தொகுதி ஒரு ஊராக கடந்து தென் தமிழகத்தை கடந்து கொங்கு மண்டலத்தை கடந்து மத்திய தமிழகத்தை கடந்து டெல்டா பகுதியை கடந்து இன்னைக்கு 160வது இடமாக பண்ருட்டியில் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலும் பார்க்கக்கூடிய அதே எழுச்சி நம்முடைய பண்ருட்டியில பார்க்கறங்க. மிகப்பெரிய எழுச்சியை இங்கே பார்க்கின்றோம். காரணம், இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் அனைவருமே ஒரு விஷயத்திலே தீர்மானமாக இருக்கின்றீர்கள். தமிழகத்திலே அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடைபெற வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை ஆள்பவர்களுக்கு வேறு, சாமானிய மனிதர்களுக்கு வேறு என்றுதான் அரசியல் இருக்கு. யாரெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ, நம்மை ஆண்டார்களோ, அவர்கள் பணம் படைப்பதற்காக, அவருடைய குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக, அவருடைய பேர குழந்தைகள் அரசியலை வந்து நம்மை ஆள்வதற்காகத்தான் அரசியலை வடிவமைத்து வைத்திருக்கின்றார். சாமானிய மனிதர்களுடைய மேம்பாட்டிற்காக தமிழகத்தினுடைய அரசியல் திட்டமிடலைங்க. அதனாலதான் 2 தமிழகத்தை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் பண்ருட்டிக்கு வரும் பொழுது கிராம பகுதியில் நம்முடைய இளைஞர்கள் படித்துவிட்டு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருப்பதை பண்ருட்டியிலே பார்க்கின்றோம். இவ்வளவு சிறப்பான ஒரு மண். மிக முக்கியமாக இந்த மண்ணில் தான் ஐயா நம்முடைய திருநாவுக்கரசர் ஐயா, அப்பர் ஐயா பிறந்தார். இந்த மண்ணிலே பிறந்தார். இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் திருஆமூர் ஊரிலே பிறந்தவர் நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையிலே 576 பிறந்தாருங்க. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன். 656 வரை 80 வருடம் அப்பர் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து இன்னைக்கு நம்முடைய இந்து தர்மம், சனாதன தர்மம் நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அப்பர் ஐயா பிறந்த மண்ணிலே, திருஆமூர் இருக்கக்கூடிய மண்ணில் என்று கொண்டிருக்கின்றோம். இதே மண்ணில் தான் ஐயா வீரட்டநாயேஸ்வரர் கோயில் இருக்கிறார். ஈஸ்வர பெருமான், சிவபெருமான் இதே மண்ணில் இருக்கிறார். இதே கோவிலில் தான் சைவ சமயத்திற்கு திரும்ப திருநாவுக்கரசர் ஐயாவை நம்முடைய சிவபெருமான் கடவுள் அவங்க கூட்டிட்டு வந்தார். 20வது வயதிலே அப்பர் அவர்கள் சமணத்தை நோக்கி போயிட்டார். திரும்ப 60 வயசு இருக்கும் பொழுது மறுபடியும் சிவபெருமான் அவர்கள் நேரடியாக திருநாவுக்கரசர் அப்பரையாவை நேரடியாக கூட்டிட்டு வந்தாங்க சைவ மதத்திற்கு. அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் இந்த மண்ணிற்கு இருக்குதுங்க. சாதாரண மண் இல்லை. எனக்கு அப்பரையாவுக்காக ஒரு கோயில் திருவாமூர்ல எடுத்திருக்கிறாங்க. ஒரு மாதமும் கூட அப்பரையாவுக்கு குரு பூஜை நடக்குது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எத்தனை மனிதர்களுக்கு தெரியும், எத்தனை பாட புத்தகத்தில் இந்த சரித்திரம் இருக்கிறது கேட்டீங்கன்னா இல்லை. இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கமோ நம்முடைய மண்ணையும் நம்முடைய மக்களை பற்றி பேச வேண்டும். தமிழகத்திலே ஆன்மீகம் திரும்ப வர வேண்டும், வளர்ச்சி நன்றாக வர வேண்டும் என்றால் அது மண் சார்ந்து மக்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் ஐயா. ஜூலை 28 நடக்கக்கூடிய பயணம் இது அனைத்தும் ஒரு ஊரினுடைய பெருமையை திரும்ப பேசும். 1,00,000க்கு மேற்பட்ட கோவில் இருக்கக்கூடிய தமிழகம் ஐயா. ஆனா எனக்கு எத்தனை கோவில் நன்றாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிதிலமடைந்து அப்பரையா பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. திராவிட கட்சிகள் ஆள ஆரம்பித்து 1949 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, 67 ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு தொடர்ச்சியாக பாருங்க, ஆன்மீகத்தை சார்ந்த அரசியல் இல்லைங்க ஐயா. நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் ஆன்மீகத்தை சார்ந்ததா இருக்கும். அரசியல் மட்டும் ஆன்மீகம் சாராமல் தனியா எங்கேயோ போயிட்டு இருக்கு, பணத்தை சார்ந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தொடர்ந்து இந்த யாத்திரையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சியாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிக்கு 4 கால் இருக்கிறது. ஒரு கால் 4 காலுங்க ஐயா. 4 கால் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கால் லஞ்ச லாவண்யம், லஞ்சம் தான் ஒரு காலுங்க ஐயா. அந்த நாற்காலியினுடைய ஒரு கால். இன்னொரு கால் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி.
கோபாலபுரத்தில் பிறந்திருந்தால் தமிழகத்தை ஆளலாம், வேறு குடும்பத்தில் பிறந்திருந்தால் எம்எல்ஏவாக எம்பியாக இருக்கலாம் என்று 14 குடும்பங்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இன்னொரு காலங்க ஐயா அடாவடித்தனம், அரசியல்லாவே எனக்கு அடாவடித்தனம் ஆயிடுச்சு. கேள்வி கேட்க முடியாத ஒரு பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து நாம் ஓட்டு போட்ட கவுன்சிலரை பார்த்து ஏயா ரோடு போடல, ஏயா குடிக்கிற தண்ணி வரல, ஏங்கண்ணே கரண்ட் ஏரியா பல்ப் எரியாம இருக்குது 10 நாள் ஆச்சு ஏன் சரி பண்ணல, யாரை பார்த்து நீங்க கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் ஒரு தனி இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த 4 கால்களையும் பெயர் தடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. லஞ்சத்தை ஒழிக்கணும், குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், அடாவடித்தனத்தை ஒழிக்கிறோம். 4வது காலாக இருக்கக்கூடிய சாதி அரசியலை ஒழிக்க வேண்டும். சாதியை வைத்து 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 70 ஆண்டு காலமாக தமிழக அரசு பெரும்பான்மை சமுதாயமா இருந்தா உனக்கு சீட்டு, 2வது சமுதாயமா இருந்தா சுயேட்சை இருந்து ஓட்ட பிரின்னு அரசியல்வாதிகள் ஜாதியை வைத்து அரசியல் செய்து எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி கலவரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராக மாறி இருக்கிறோம் ஐயா. இதையெல்லாம் பேசிக்கிட்டு வரும், இதையெல்லாம் முடைக்கும். தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதியை தாண்டி சாதியை சார்ந்து ஆட்சி பண்றாங்க, அரசியல் பண்றாங்க, இல்லாட்டி மதத்தை வைத்து வியாபாரம் செய்யறாங்க. ஆனா 9 ஆண்டுகளாக மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடிய மோடி ஐயாவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உத்தமமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, எல்லா மக்களுக்குமான ஆட்சி, தலை நிமிர்ந்து பாரதம் நின்று கொண்டிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த யாத்திரையினுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னாங்க ஐயா, 2024 தேர்தல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டல நீங்கள் அமர வைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். 2014 283 எம்பிக்களை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தீர்கள். 2019 303 எம்பிக்களோடு அமர வைத்தீர்கள். இன்னைக்கு 2024 நாடே மிக தெளிவாக இருக்கிறது. 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவார், ஆட்சி அமைப்பார் என்று எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாத்திரை பார்க்கிறோங்க ஐயா, பட்டி தொட்டி எல்லாம் போய் கொண்டு இருக்கின்றோம். சின்ன சின்ன கிராமத்துக்கு இந்த யாத்திரை போதுங்க ஐயா, மக்களை சந்திக்கிறோம், எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. அண்ணே 2024 பொறுத்தவரை இது இந்தியாவிற்கான ஓட்டு, வளர்ச்சிக்கான ஓட்டு, அதனால் இது நரேந்திர மோடிக்கான ஓட்டு. நான் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட மோடி அவர்களுக்கு ஓட்டு என்று ஒட்டுமொத்த தமிழகமே என்று மோடி பின்னால் நின்று கொண்டிருக்கிறது ஐயா. 1528 அயோத்தியாவுக்கு குழந்தை ராமருடைய கோயில் இடிக்கப்பட்டது. 450 ஆண்டுகள் 500 ஆண்டுகளாக பொறுமையாக இருந்தோம், சாந்தமாக இருந்தோம். இந்த நாட்டினுடைய விதிக்குட்பட்டு சட்டத்துக்குட்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் என்னென்ன வழக்கு இருக்கிறதோ அதற்குட்பட்டு குழந்தை ராமருக்கு அயோத்தியாவிலே ஒரு கோயில் அமைக்க வேண்டும் என்பதிலே தீர்க்கமாக தெளிவாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு 450 ஆண்டுகளை தாண்டி குழந்தை ராமருக்கு அயோத்தியாவிலே சிறப்பாக கோவில் எடுத்து இத்தனை காலமாக டென்ட் கொட்டாயில் இருந்த குழந்தை ராமர் தைரியமாக தன்னுடைய வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கிறார். ஜனவரி 22ஆம் தேதி 2024 சூரியன் மேலே இருக்கின்ற காலத்தில் 11:53 காலையில் ஆரம்பித்து 12:29 முடியும் பொழுது குழந்தை ராமர் டென்ட் கொட்டாயில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்று விட்டார். அந்த வேலையை செய்வதற்கு யாரை பணித்திருந்தோம்? 142 கோடி இந்தியர்கள் சார்பாக அந்த வேலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அளித்திருந்த முக்கிய எஜமானாக பிராண பிரதிஷ்டையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று 11 நாட்கள் தன்னை தயார் செய்து விரதம் இருந்து வெறும் இளநீரை மட்டும் அருந்தி ஒரு மகானாக மாறி குழந்தை ராமர் சிலையில் இருந்து கடவுளாக மாற்றி காட்டிய பெருமையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிற சகோதர சகோதரி. இந்தியா பாத்தீங்கன்னா உலகத்திலே வேகமாக வளரக்கூடிய நாடு, மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. 2014 பொருளாதாரத்திலே 11வது இடத்தில் இருந்தோம். குட்டி குட்டி நாடுகள் நம்மை விட முன்னாடி இருந்தாங்க. சிங்கப்பூர்லாம் குட்டி குட்டி நாடு, குட்டி குட்டி நாடு. தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்தை ஒன்னா போட்டீங்கன்னா சிங்கப்பூரோட அதிக மக்கள் தொகை நம்ம கிட்ட இருக்கு. குட்டி குட்டி நாடுகள் நம்மை விட முதல்ல இருந்தார்கள். பொருளாதார அடிப்படையில் 11வது நாடாக நாம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி அவருடைய சீரிய உழைப்பால் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசு நாம் நடத்துவதால் 11வது இடத்திலிருந்து 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றோம். 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்த 9 ஆண்டுகளே நம்மை மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் முக்கியமான 5 ஆண்டுகள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ஆட்சி, ஊழல், லஞ்சம், லாவண்யம், இத்தனை காலாக யார் நம்முடைய வரிப்பணத்தை சுரண்டினார்களோ அவங்க எல்லாம் இந்தி கூட்டணியின் ஒரு பக்கம் நிற்கிறார். கருணாநிதி அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின், ராஜீவ்காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி, பரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா, லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, கே சந்திரசேகர் ராவ், உத்தவ் தாக்கரே, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிற்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் ஹீராபேன் அம்மையாருடைய மகன், உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். அதனால்தான் 2024 தேர்தலை பொறுத்தவரை இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். எத்தனையோ தேர்தலை நீங்கள் வாக்களித்திருந்தாலும் கூட 2024 அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியா எப்படி இருக்கும், ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று பாரத பிரதமர் கனவு காண்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே மிகப்பெரிய நாடாக வல்லரசு நாடாக இருந்த இந்தியா
முகலாயர்கள் ஆட்சிக்கு பிறகு, ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகு அந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மேற்கு நாடுகளை பார்த்து கையேந்து நிற்க வேண்டிய அவலத்தில் நின்று கொண்டிருந்தோம் 1960, 70, 80 காலகட்டத்தில். இன்னைக்கு சுயமாக நிற்கக்கூடிய சுயசார்பு பாரதம் இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, 2024 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். நீங்கள் அனைவரும் கூட இந்த வெயில பொருட்படுத்தாம தைரியமா நிக்கிறீங்கன்னா இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை என்று நின்று கொண்டிருக்கிறேன். இதை பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை, அண்ணாமலை என்ன யாத்திரை இல்லைங்க, அது உங்க யாத்திரை, மக்களுடைய யாத்திரை. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கினோம். சாமானிய மனிதர்கள் நம்மை ஆளக்கூடிய அரசியலை உருவாக்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு புதிய எதிர்காலத்தை படைப்பதற்காக இந்த யாத்திரையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால் சகோதர சகோதரிகளே, சுற்றிருக்கின்ற வெயில் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது. இருந்தும் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள், பண்ருட்டியை சுத்தி பாருங்கள். பலாப்பழம், பண்ருட்டி பலாப்பழம் என்றால் இதனுடைய சுவை உலகம் முழுவதுமே பண்ருட்டி பலா என்று கேட்பார். ஆனா இன்னைக்கு பலாப்பழத்தை தாண்டி பண்ருட்டி வளர்ந்திருக்கான்னு பாருங்கய்யா. 70 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறார். அதை தாண்டி பலாப்பழம் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை வந்திருக்கா, அதற்கான சேமிப்பு கிடங்கு வந்திருக்கா, குளிர்பதன கிடங்கு வந்திருக்கா, இல்ல பலாப்பழத்துல ஜூஸ், பலாப்பழத்துல ஜாம் இதெல்லாம் போட்டு கூட்டு மதிப்பு செய்து இன்னும் விவசாய பெருமக்களுக்கு அதிகமான பணம் கொடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு ஆட்சியாளர்கள் யோசிச்சிருக்காங்களான்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் 150 கிராமத்துல பலா சாகுபடி பண்ருட்டியில் மட்டுமே நடக்குது. முந்திரி, நம்முடைய அண்ணன் வினோத்குமார் அவர்கள் முந்திரி மாலை கொண்டு வந்தார். அதனாலதான் யாரு கொண்டு வந்தாங்களோ அவருக்கே அந்த முந்திரி மாலை அனுப்பிச்சு 10,000 ஏக்கர்ல பண்ருட்டியில மட்டுமே முந்திரி சாகுபடி பண்றீங்க ஐயா. முந்திரி சாகுபடி 10,000 ஏக்கர்ல முந்திரி சாகுபடி பண்றீங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர். அதை தாண்டி முந்திரி வளர்ந்திருக்கான்னு பாருங்க ஐயா. இன்னைக்கு பெனின் ரிபப்ளிக், காங்கோ, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகள்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முந்திரியை ஒரு தொழிற்சாலையாக, ஒரு ஏற்றுமதி இயந்திரமாக மாற்றி இருக்கும் பொழுது, குறிப்பாக கடலூர், பண்ருட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முந்திரி இன்னும் அதை போலவே முந்திரி செய்யறோம். ரேட்டு ஏறுமா ஏறாதான்னு தெரியாது. 6 மாசத்துக்கு மேல வச்சிருந்தா கருப்பு கலர்ல கருப்பாயிரும், பாசனம் பிடிச்ச மாதிரி. அதை விற்க முடியாது. குளிர்பதன கிடங்கு கிடையாது. முந்திரியை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இல்லை. ஆனா ஒரு தேர்தலிலும் ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் நாங்க வந்தா முந்திரி தொழிற்சாலை, பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை ஆரம்பிப்போம், நாங்க வந்தா முந்திரி ஜாம பண்ணுவோம், நாம வந்தா முந்திரி ஜூஸ் பண்ணுவோம். எவ்வளவு பொய் சொல்லி இந்த பகுதி ஒரு பக்கம் இவ்வளவு அற்புதமான ஆன்மீக மண், விவசாய மண், முந்திரியிலிருந்து பலாப்பழத்திலிருந்து விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டிய மண்ணில் எந்தவித தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கூட்டு மதிப்பு கொண்டு வராம அவருடைய வருமானத்தை நாம் உயர்த்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு புது அரசியல் வேணுங்க. ஆட்சியாளர்கள் சென்னை மாகாணத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள், வெளியே வருவதற்கு இஷ்டம் இல்லை. உள்ளூர் இருக்கிற MRK பன்னீர்செல்வம் போய் கேட்டீங்கன்னா அவருடைய மகனை எப்படி MP ஆக்கலாங்கிறது தான் பாதி நேரம் யோசிச்சுட்டு இருக்காரோ தவிர, எப்படி இங்கே முந்திரி தொழிற்சாலையும் பலாப்பழ தொழிற்சாலையும் கொண்டு வருவதற்கு பத்தி அவங்களுக்கு ஐடியாவும் இல்லை, நேரம் இல்லைங்க. ஒருவேளை பரவாயில்ல MP போய் கேட்கலாம், அவங்க MP ரமேஷ் போய் தொலாவினீங்கன்னா காவல்துறையும் அவனை தொலாகிட்டு இருக்கு. எங்க போய் உங்க MP பார்த்து முந்திரி தொழிற்சாலை பத்தி எங்க கேட்பீங்க? அவர் அடிச்சு கொண்டாரல்ல செப்டம்பர் 2021 அவருடைய முந்திரி தொழிற்சாலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரர் கோவிந்தராஸ் அவர் இந்த ஊருக்காரர். அவருடைய கிராமம் பக்கத்துல இருக்குதுங்க ஐயா, மேல்மாம்பட்டு கிராமம் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு கூலி தொழிலாளியாக ரமேஷ் அவர்களுடைய MP ரமேஷ் அவர்களுடைய தொழிற்சாலையில வேலை பார்க்கிறார். அடிச்சு அவரை கொன்ன பிறகு கேட்பதற்கு கூட ஆள் இல்லைங்க ஐயா, கேட்பதற்கு கூட ஆள். மாநில செயலாளர் சகோதரர் நின்றுட்டு இருக்காரு பக்கத்துல அஸ்வத்தா. டெல்லி போய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனாரு, அங்க போனாரு, கொடுத்தாரு, உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போறாரு. அப்புறம் கீழே நம்முடைய கட்சி நண்பர்கள் எல்லோரும் இணைந்து சண்டை போட்டு ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கே பாரதிய ஜனதா கட்சி தலைகீழாக நின்று FIR போட்டு. ஆனா சாமானிய மனிதர்கள் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுல வந்து கைது பண்ணுவாங்க. ஆனா MP மட்டும் ஆங்கிலேய துறையை போல 1 மாசம் இங்கே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அதன் பிறகு சரண்டர் ஆகி வந்தார். ஒரு MP-யாக இருப்பதற்கு ஒரு தகுதி இவருக்கு இருக்காங்களாமா? ஒரு தகுதி இருக்கா? ஒரு MP-யாக இருப்பதற்கு ஒரு தகுதி உங்களுடைய MP-க்கு இருக்கா? இல்லை இல்லை இல்லை. இன்னைக்கு MRK பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா கொலைகார MP-ன்னு சொல்லி சீட் கொடுக்காம நம்ம பையன் பொருளாளருக்கு ஒரு சீட்டை வாங்கிடலாம் தளபதினு சொல்லி அவங்க 2 இடத்துக்குள்ள பஞ்சாயத்து போயிடும். பேய் வேண்டானா பிசாசு வருது, பிசாசு வேண்டானா பூதம் வருது. எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் சகோதர சகோதரர், நீங்களே யோசிச்சு பாருங்க. மாத்தி மாத்தி இவங்களே சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சைக்கிள் வீல சுத்திட்டு இருக்காங்க. கேட்டா வீல் சுத்துங்கிறாங்க. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, சைக்கிள் முன்னாடி போகும். அதே சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு வீல சுத்திட்டு இருக்காங்க. எப்படி இந்த பகுதி முன்னேறும்? எப்படி இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு பக்கம் பாரத பிரதமர் அவர்கள் தொண்டை தண்ணி கிளிய கத்திக்கிட்டு இருக்காரு. ஆத்ம நிர்பார பாரதம், சுய பாரதம், சுயசார்பு பாரதம், மேட் இன் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க, இந்திய பொருளை எடுத்துட்டு போங்க. இதே ஒரு உங்க பண்ருட்டி பொம்மைக்கு எவ்வளவு விசேஷம் ஐயா பொம்மை. ஆனா அந்த பொம்மையும் அதுல விநாயகரை செஞ்சுட்டீங்கன்னா திமுக கார கிளம்பி வந்துடும். ஐயா அதை விநாயகர் செய்யலாம், அதெல்லாம் விட மாட்டேன்.
அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வரும். அதை தாண்டி ராமனுடைய பிராண பிரதிஷ்டையை உங்க ஊர் கோயில் அதை பார்க்கணும், வர்றவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போட வேண்டும், ராமர் விழாவை பெரும் விழாவாக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதையும் திமுக அரசு விட மாட்டார். சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் நைட்டு 12 மணிக்கு உச்ச நீதிமன்றம் போனார். 12 மணிக்கு போனார், 12 மணிக்கு போய் கதவு தட்டினார். 21ஆம் தேதி இரவு. இந்திய சரித்திரத்தில் நைட் எல்லாம் போனா கேஸ்ல எடுக்க மாட்டாங்க ஐயா உச்ச நீதிமன்றத்தில். ஆனா அந்த கேஸினுடைய தன்மையை பார்த்து 22ஆம் தேதி காலையில 10:25க்கு முதல் கேஸா எடுத்து 5 நிமிஷத்துல ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தார். சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் 10:30 மணிக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் பின்னாடி போனாங்க. காவல்துறையின் மீது கோபம், ஆனா காவல்துறையை இது போன்ற பாவச் செயல்களில் ஈடுபட செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மீது எங்களுக்கு கோபம். ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை பார்ப்பதற்கு கூட தமிழகத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஏன் உங்க எம்எல்ஏ அரவல்லிக்கிழங்கு தொழிற்சாலை, பண்ருட்டியில் பலாப்பழ சாறு தொழில் பத்மபூஷன் ஐயா கேப்டன் உயிரோடு இருக்கும் போது கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க திமுக காரன். அவர் இறந்த பின்னாடி போய் நீலி கண்ணீர் வலிச்சாங்க. பாத்தீங்களா ஐயா, கேப்டன் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு கட்சி ஒரு எம்எல்ஏவா கேப்டன் இருந்து பிச்சு பிச்சு புடுங்கினாங்க. ஆனா இறந்த பிறகு அந்த கட்சி போய் அழுதுச்சு. ஆனா கேப்டன் அவர்களுக்கு உண்மையான மரியாதை ஒரு கட்சி ஒரு தலைவர் கொடுக்கின்றார், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். நேற்று பத்மபூஷன் விருதுங்க ஐயா, பத்மபூஷன் விருது நேற்று கொடுத்திருக்கிறார். கேப்டன் அவர்கள் மீது மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க உங்களுக்கு, அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணனுக்கு. அண்ணன் பாருங்க சாமி வந்துருச்சு, தண்ணி கொடுங்க. நாங்க இருக்கு அண்ணே மெதுவா கொடுங்க, மெதுவா கொடுங்க, தண்ணி மெதுவா கொடுங்க, மெதுவா கொடுங்க. அவர் அண்ணன் விக்கி போயிரு, நிறைய கொடுத்தீங்கன்னா விக்கிடுவோம், மெதுவா கொடுங்க, டிராப்பா கொடுங்க அண்ணே. அண்ணே முகத்துல கொஞ்சம் அடிங்க, முகத்துல கொஞ்சம் தண்ணி அடிங்க, தண்ணி அடிங்க, தண்ணி அடிங்க. பாருங்க கேப்டன் ஐயாவை பத்தி பேசும்பொழுது அண்ணன் சாமியை பார்த்து பாருங்க. அதனால் நீ கேப்டன் அவருடைய பெருமைக்கு எந்தவித கலங்கமும் ஏற்படுத்தாமல் அவருக்கு முழு மரியாதை கொடுத்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆட்சி ஐயா பத்ம விபூஷன் கொடுத்திருக்கும் ஐயா. இதெல்லாம் தாண்டி பாருங்க ஐயா, 2024 உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா. மத்திய அரசு கடந்த 9 வருடங்கள்ல 10,76,000 கோடி தமிழகத்தினுடைய வளர்ச்சி கொடுத்தா, வரும்போது ஒரு தாய் சொல்றாங்கன்னு, இந்த ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டு குடிநீர் பைப்ல வருதுல்லன்னு எதுக்கு 8,000 ரூபாய் பணம் கேட்கறாங்க. அந்த தாயிட்ட சொன்னேன், அம்மா இது 100% மோடி ஐயா இலவசமாக கொடுக்கிற திட்டங்கம்மா. 100% வீட்டுக்கு குடிநீர் பைப்ல வர்றது நம்முடைய திட்டம். எவ்ரி பைசா மோடி ஐயா கொடுக்கறாங்க, ஒரு பைசா எல்லாம் மோடி ஐயா கொடுக்கறாங்க. மாநில அரசுக்கு இந்த திட்டத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஆனா இன்னைக்கு மோடி ஐயா திட்டம் கொண்டு வந்தா திமுக காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வச்சு எப்படா படம் படிக்கலாம்னு கிளம்பி இருக்கிறாங்க. வீட்டுக்கு 5,000 கொடு, 6,000 கொடு, 7,000 கொடு, அட்வான்ஸ் கொடு, டெபாசிட் கொடு, கமிஷன் கொடுன்னு ஒரு வீட்டுக்கு குடிதண்ணீர் பைப்பிலே வர வேண்டும் என்று மோடி நினைத்தாலும் கூட அதை பிடுங்குவதற்காக ஒரு கூட்டம் இங்கே சுத்தி கொண்டிருக்கு. அதனாலதான் ஒரு திமுக எம்எல்ஏ சொன்னார் அன்னைக்கு. மக்கள் கேட்டாங்க, எதுக்கு திமுக எம்எல்ஏ ஓட்டு போடணும்? மேல மோடி ஐயா தான் வரப்போறான்னு நமக்கு தெரியும் இல்லைங்களாங்கம்மா. 2024 மோடி தான் வரப்போறான்னு எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் கேட்டாங்க, அப்ப எதுக்கு திமுக ஓட்டு போடணும்? ஒரு திமுக எம்பி சொன்னார், எங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னா மோடி ஐயா திட்டத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏங்க நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு திட்டத்தை வாங்கி கொடுப்பதற்காக ஒரு திமுக கார வேணுமாங்கம்மா? தேவையே கிடையாது. எதுக்குங்க தேவை? 2024 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வந்து அமரும் பொழுது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் இருக்கிறது ஐயா. பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய கடலூர் மாமன்ற உறுப்பினர் 28வது வார்டிலிங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர் சக்திவேலன் இருக்கார். ஒரே ஒரு கவுன்சிலர் சண்டை போட்டு அவருடைய பகுதிக்கு ரோடு வேணும்னு சண்டை போட்டார். அங்க இருக்கக்கூடிய மேயர் பாத்தீங்கன்னா ரோடே போடாம ரோடு போட்டதா ஒரு பில்ல போட்டு அவருக்கு தபால் அனுப்பிட்டாங்க. அதை எடுத்துட்டு போய் மாமன்றத்தில் போய் சண்டை போறாங்க, ரோடே போடல, ரோடு போட்டதா கணக்கு காட்டிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய மேயர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களை 6 மாசம் நீக்கி வச்சுட்டாங்க. நீ உள்ள இருந்தா தாயா பேசுவேன், நீ வெளியே போய் கத்திக்கிட்ட. எந்த அளவுக்கு அராஜகம் நடக்குதுன்னா, உங்களுடைய பகுதியில் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மாமன்ற உறுப்பினர் அவருடைய பகுதியில் ஒரு ஊழல் நடக்குது, அதை போய் பேசுவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு கருத்து சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்க. இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க ஐயா. இன்னைக்கு மீடியாக்காரங்க சொல்றாங்க, எல்லா மீடியா நண்பர்களும் நல்லவங்க தாங்க ஐயா, எல்லாம் கெட்டவங்க கிடையாது. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 200 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நேற்று எனக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க வள்ளுவர் கூட்டத்தில்.
அந்த கூட்டத்துல என்ன, அண்ணாமலையை மீடியா புறக்கணிக்கணும், அண்ணாமலை பேசுவதை டிவியில போடக்கூடாது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இன்னைக்கு பேசுது. இன்னைக்கு மீடியாலே சில பேர் கிளம்பி இருக்கிறான், அதை டிவியில போடாது. இந்த நக்கீரன் கோபால் ஒருத்தர் திரும்பி மீசையில பேச வச்சிருக்காரு. அண்ணே அவருக்கு மீச இருக்கிற அளவுக்கு மூளை இருந்தா நல்லா இருக்குண்ணே. நக்கீரன் பொய்யா எழுதுறாரு, அவர் மீச இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை. அவரு தான் அந்த மீட்டிங்கு தலைமை தாங்கிறார். இந்து பத்திரிகை ராம் அவர் தலைமை தாங்கி நேத்தனை கண்டமேனி திட்டுறானுங்க. வள்ளுவர் கோட்டத்துல 14 பேர் திட்டுறாங்க. எதுக்குன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறதை எந்த மீடியாலையும் காட்டாதீங்க, அவர் பொய்யா பேசுறாரு. ஏங்க திமுக எதிர்த்து பேசினா பொய்யா பேசுறதுங்களா? ஏங்க மீடியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கடமையை செய்திருந்தால் நாங்கள் எதுக்கு திமுகவை எதிர்த்து பேச போறோம்? மாமன்ற உறுப்பினர் பேசினா நீக்கோ, மன்றத்திலிருந்து 6 மாசம் வெளியே போ. எங்களை போன்ற தலைவர்கள் பேசினா மீடியாவில் இருட்டடிப்பு காட்டாத. அப்ப திமுக எதிர்த்து யாருங்க அவங்க கேள்வி கேட்கிறது? எல்லா கம்பெனி மாதிரி எல்லாத்தையும் அவனே வச்சிருக்கிறான், பாதி மீடியா நிறுவனத்தை அவனே வச்சிருக்கான். ஆனாலும் பேச வேண்டிய கட்டாயம் கடமையும் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரி, நாம் அதை பேச வேண்டும். 2024 நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை அளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. வெயில் அதிகமா இருக்குதுங்க, அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்தால் அது தவறாக போய். அதனால் பெரியவர்கள் தாய்மார்கள் யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஐயா, தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுக அடிக்கடி என்ன புலம்புறான்னா, திமுக தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான், திமுக தொண்டர்கள் அவங்க நல்லவங்க தானே, எல்லாம் அவங்க நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த தலைவர்கள் அடிக்கடி புலம்புறது என்னன்னா, நாங்கள் வரி அதிகமாக கொடுக்கிறோம், ஆனால் மத்தியில் இருந்து எங்களுக்கு திரும்ப வரக்கூடிய பணம் கம்மியா வருது. ஐயா, தமிழகத்தை பொறுத்தவரை 2 டாக்ஸ்ல 2 பாட்டு இருக்குதுங்க ஐயா. வரியை பொறுத்தவரை நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரியை பொறுத்தவரை 6,23,000 கோடி கொடுத்திருக்கிறோம். நமக்கு 6,96,000 கோடி வந்திருக்கு நேரடி வரி. மறைமுக வரியை பொறுத்தவரை அதுதான் ஜிஎஸ்டி சொல்லுவீங்க. இப்ப 100 ரூபாய் ஜிஎஸ்டி கொடுக்குறீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசுக்கு வந்துருங்க. 50 ரூபாய் மத்திய அரசு. மத்திய அரசுக்கு போற 50 ரூபாய்ல 21 ரூபாய் மறுபடியும் மாநில அரசுக்கு. அப்ப 71 ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வந்துருது. 29 ரூபாய் மத்திய அரசுக்கு போகுது. அந்த 29 ரூபாய்ல மோடி ஐயா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டத்திற்கு மட்டுமே 68,373 குடும்பங்களுக்கு இலவச மோடி வீடு கட்டி கொடுத்திருக்காரு ஐயா. 3,91,132 வீடுகளுக்கு குழாயிலே குடிநீர் கொடுத்திருக்கிறாரு ஐயா. 3,07,213 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் கொடுத்திருக்கிறாரு ஐயா. 2,40,883 குடும்பங்களுக்கு முதல் முறையாக சமையல் எரிவாயு சிலிண்டர் 300 ரூபாய் மானியத்தோடு கொடுத்திருக்கிறாரு ஐயா. பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் திட்டம் ஐயா. கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே 2,88,332 பேர் பயன்பெற்று இருக்கிறீங்க, அட்டையை பயன்படுத்தி இருக்கிறீங்க. PM கிசான் 6,000 ரூபாய் வருஷம் பிரதமர் ஐயா கொடுக்கிறாரு. 15 தவணையில 2,000 கொடுத்திருக்கிறாரு ஐயா. 30,000 ரூபாய் வந்திருக்கு. கடலூர்ல மட்டுமே 2,65,755 பேர் கடலூர்ல மட்டுமே 30,000 ரூபாய் ஐயா பாருங்க, 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்த விவசாயிகள் 2,65,755 பேர். ஆனா இவன் கொடுக்கிற 1,000 ரூபாய்க்கு இவன் பண்ற அலப்பறம் இருக்குது. 30,000 ரூபாய் பாருங்க, சத்தமே எல்லாம் வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறார். 2,65,750. இந்த மகளிருக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறோம், உங்களுக்கு கொண்டு வெயில் நிப்பாட்டி இந்த கார்டை கொண்டு வா அந்த கார்டை கொண்டு வான்னு சுத்த விட்டு நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு மோடி ஐயாவுக்கே தெரியாது பணம் வருது. அந்த நேரத்துக்கு பணம் தாண்டு வந்துடும். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கே தெரியாது பணம் வருது. அதனால உங்களுக்கு வரக்கூடிய பணம் யாருக்கும் தெரியாமல் உரிமையாக உங்களுக்கு வர வேண்டும் என்பது எங்க ஆட்சி. ஆனா சென்னையில வெள்ளத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, பாத்தீங்க 6,000 ஐயா. 6,000 ரூபாய் நம்மளுது, கவர் மட்டும்தான் அவங்களுக்கு. அந்த காலத்துல ஒரு படம் இருக்கும், அண்ணே மாப்பிள்ள அவருங்க சட்டை என்னோடதுங்க, பாத்துருக்கீங்களா கிராமத்துல? அண்ணே சட்டை என்னோடது, மாப்பிள்ள அவங்க. 6,000 ரூபாயும் மத்திய அரசு நிதியா கொடுத்தாங்கன்னா 6,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கவர் மட்டும் போட்டுட்டு உனக்கு பண்ற அலப்பறை இருக்கிறது இல்லை ஐயா. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் அனைத்தும் மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய திட்டம். ரேஷன் அட்டையை வச்சு ரேஷன் கார்டுக்கு போனா தாய் அரிசி வாங்குறீங்க. தாய் அரிசி விலை 1 கிலோ 34 ரூபாய், தாய் 32 ரூபாய் நம்மளுக்கு, 2 ரூபாய் மஞ்சள் பையன் அவங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, யாரு உங்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க? 34 ரூபாய் 1 கிலோ அரிசி, 32 ரூபாய் மோடி ஐயா கொடுக்குறாங்க. 2 ரூபாய் கூட இலவசமா மஞ்சப்பை திமுக கொடுக்குது. ஆனா மஞ்சப்பையில அவங்க போட்டோ போட்டிருப்பாங்க. குறிப்பா இந்த பகுதியில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். ஐயா, பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதுல மிக 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 தெளிவாக இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே சாராய ஆலை நடத்தலைங்க ஐயா. சாராய ஆலையிலிருந்து யாரும் காசு வாங்கல. எங்களுக்கும் சாராய ஆலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
நாங்கள் இதில் தெளிவாக உறுதியாக இருக்கின்றோம். உங்களுடைய கணவன், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் டாஸ்மாக் கடையை மூடிய முடியும். குடிக்காதீங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம், நம்ம சர்வாதிகாரி கிடையாது. அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தா கல்லுக்கடையில போய் கொடுங்கன்னு திறந்து வைக்கிறாங்க. இது ஒரு ஆட்சியினால பண்ண முடியும், கட்சியினால பண்ண முடியும். அதனால் சகோதர சகோதரிகள் நன்றாக உணர்ந்து, பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக சிந்தித்து 2024 உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வரலாற்று சிறப்புமிக்க பண்ருட்டியில திருநாவுக்கரசர் ஐயா பிறந்த அந்த ஊர்ல, அவர் நடந்த மண்ணுல 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட சுவாசம் பண்ண அதே பகுதியில இன்னைக்கு எங்களை நீங்கள் அன்போடு வரவழைத்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய பாதத்தை எல்லாம் தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு கடுமையான வெயிலும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கின்றீர்கள். அதற்காக நன்றிகளையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். குறிப்பாக அவருக்கும் அவருடைய மொத்த குழுவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில செயலராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக கடுமையாக பாடுபட்டு கலைஞரையா கேட்டார், எங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, இங்க இருக்கா அங்க இருக்கான்னு கேட்டார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஐயா, பண்ருட்டியே பாரதிய ஜனதா கட்சியாக மாறி, பண்ருட்டியே மோடியாக மாறி நமக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு கடுமையாக உழைக்கக்கூடிய சகோதரர் வினோத் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாநில செயலாளர் அடிக்கடி பாப்பீங்க அஸ்வத்தாமன் அவர்கள் பேசுறாரு, டிவியில பாக்குறீங்க. இந்த பகுதியை சார்ந்தவர் சகோதரர் அவர்கள் யாத்திரையில வந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, ஓபிசி அணியினுடைய மாநில தலைவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலர் இந்த யாத்திரையை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர் ஜீவா வினோத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக கடுமையாக பாடுபடக்கூடிய ஒரு மாவட்ட பொதுச் செயலர், பம்பரமாக தேனியை போல் சுற்றி கொடுக்கக்கூடிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் ரகு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, பட்டியல் அணியினுடைய மாநில பொதுச் செயலராக இருந்து சமூக நீதிக்காக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கடுமையாக உழைக்கக்கூடிய சகோதரர் அரசு ரங்கேஷ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வர்த்தகர் பிரிவுடைய மாவட்ட தலைவர் அசோக்ராஜ் அவர்கள், தொழில்துறை பிரிவுடைய மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள், சித்திரையாளர் பிரிவுடைய மாவட்ட தலைவர் ராமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, முன்னாள் முனிசிபல் சேர்மன் பண்ருட்டி நகரம் அண்ணன் விஜயரங்கன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, அன்னை காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்துட்டாங்க. இந்த காந்தி ஐயா 1940 சொன்னார், 48 சொன்னார் காங்கிரஸ் வேண்டாம். ஐயா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, ஐயாவை மனமார்ந்து இங்கே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். மோடி ஐயாவுடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி ஐயா, சிறப்பாக இருக்கிறோம். நீங்க நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணா கிராமம் மேற்கொன்றியம் ஜெகதீஷ் அவர்கள், பண்ருட்டி வடக்கொன்றியம் சிவசக்திவேல் அவர்கள், பண்ருட்டி நகரம் சகோதரர் மோகன் அவர்கள், நெல்லிக்குப்பம் நகரம் வேலுமணி அவர்கள், அண்ணா கிராமம் கிழக்கொன்றியம் சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு, மிக முக்கியமாக வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, தலைவா மேல வாங்க, மேல வாங்க, அங்கே பண்றீங்க, மேல வாங்க, மேல வாங்க தலைவா, மேல வாங்க, மேல வாங்க, மேல மேல கூட்டு வாங்க, மேல கூட்டு வாங்க, கூட்டு வாங்க, மேல கூட்டு வாங்க. அண்ணே மோகனன் அவர்கள் இந்த பகுதியில நகர தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டவர். இவ்வளவு நேரம் வெயில்ல வந்து பம்பரமாக சுழன்று விட்டு, மோகன் அண்ணன் எப்படிப்பட்ட தலைவர்னா, அதான் மோகன் அண்ணன் எப்படிப்பட்ட தலைவர்னா சொல்றது கேளுங்க. வெயிலேயே சுத்தினார், இப்பதான் ரெஸ்டுக்காக உட்கார வச்சிருக்கோம், கொஞ்சம் கிரிகிரின்னு வந்துருச்சு. அதனால சகோதரர் என்ன திட்டாருன்னா, ஏன் மோகனை காட்டாம கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மோகன் அண்ணன் இங்கே இருக்கின்றார்கள், எங்கேயும் செல்லவில்லை. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அண்ணன் மோகன் அவர்களுக்கு சிறப்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. மத்திய அரசினுடைய எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளை இப்பொழுது மாநில தலைவர் அவர்கள் கௌரவிக்க இருக்கிறார்கள். திருமதி சர்பனவதி, பிரதமரின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தினுடைய பயனாளி. திருமதி காளியம்மாள், பிரதம மந்திரி இலவச உணவு தானிய திட்டத்தினுடைய பயனாளி.
திருமதி கல்பனா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளி. திருமதி கஸ்தூரி பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுடைய பயனாளி. திரு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் ஸ்வச் பாரத் இலவச கழிவறை திட்டத்தினுடைய பயனாளி. திரு சரத் பாபு சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டத்தின் பயனாளி. திரு விஜயகுமார் பிரதம மந்திரி விவசாய கௌரவ நிதி திட்டத்தினுடைய பயனாளி. திரு சத்யதாஸ் அவர்கள் பிரதமரின் அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டத்தினுடைய பயனாளி. பி ராஜசேகரன் அடல் பென்ஷன் திட்டத்தினுடைய பயனாளி. மகாலட்சுமி செல்வி மகாலட்சுமி இலவச குடிநீர் திட்டத்தினுடைய பயனாளி. அவருடைய கணவர் கோபி கிருஷ்ணன் அவர்கள் இலவச குடிநீர் திட்டத்தினுடைய பயனாளி.